சேனலுக்கு நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிரானி 2ல் வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். போன வாட்டி வந்து இந்த டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தோம் கிரானி 2ல், அதுவும் ஈஸி மூடில். இந்த வாட்டி வந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறோம் நார்மல் மூடில். ஓகே, இந்த போட் எஸ்கேப்புக்கு தேவை என்னென்ன பொருட்கள் தேவைன்னா ஒரு 5 பொருள் தான் தேவை. கேஸ்லின் கேன், அதுக்கப்புறமா ஸ்பார்க் பிளக், போட் கீ, போட்டோட ஸ்டேரிங், அதுக்கப்புறம் பேட்லாக் கீ. இந்த ஒரு 5 பொருள் தான் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு வெப்பன் தான் எடுக்கணும். ஆனால் வெப்பன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட் பாவை எதுக்கும் கீழே வர வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால் நம்ம வந்து எதுக்கும் கீழே வர வச்சுக்கலாம் முதல்ல. ஓகே, போயிட்டு இந்த சைடில் வந்து நம்ம சத்தம் போட்டு அவங்கள கீழே வர வைக்கலாம். ஓப்பன் பண்ணுற கதை. ஓகே, இப்போ வந்து சத்தம் போட்டாச்சு. இப்போ கிராண்ட் பா வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டு இங்கே ஓரமாக இப்போ நடந்து போகிற சத்தம் கேட்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கிராண்ட் பா போயிருக்கான். நெக்ஸ்ட்டு கிராணி கிளவி இன்னும் போயிடுச்சா போலையான்னு தெரியலையே. இப்போ தான் கேஸ் போகுது. ஓகே, அதுக்குள்ளே கிளம்பி திருப்பி வர ஆரம்பிச்சிட்டான். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போய்ட்டு வெப்பனை ஃபஸ்ட்டு எடுக்கணும். எங்கடா வெப்பனு? ஓகே, அங்கே வெப்பன் இல்லை. ஓகே, இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். இந்த ஒரு ட்ராயரில் வந்து வெப்பனிக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. எஸ், இந்த ட்ராயரில் வெப்பனிக்கு தான் கேஸ் இருக்குது. இந்த ட்ராயரில் வெப்பனிக்கு தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இதை தட்டி விட்டு கிராணி வந்து வர வச்சிடறாங்க. ஓகே, சாத்தி விட்டாச்சு. கிராணி இந்த சத்தம் கேட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இதையும் போட்டு இங்கே சத்தம் வர வைக்கலாம். அப்படியே இந்த சைடு வழியாக குச்சிடலாம். ஓகே, நடந்து வர சத்தம் கேட்குது. கிராணி வந்த உடனே அப்படியே குதிச்சிடலாம். இன்னும் கிராணி வரல, எனக்கு தெரிஞ்சு வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு அந்த ஒரு ஷார்ட் கனையுமே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிளம்ப எங்கள் கிராண்ட் பையன் வரத்துலே. ஓகே, புக்கரா. ஓகே, இந்த புக்கை வந்து நான் ஊட்டி விட்டாச்சு. இது சத்தம் கேட்டுச்சு இப்போ. ஓகே, நம்ம போயிட்டு இந்த ஒரு வெப்பனிக்கை வச்சு இந்த ஒரு ஷார்ட் கனையுமே எடுத்துக்கலாம். எறா ஷார்ட் கன்னு. நெக்ஸ்ட் இதேமாரி கிராணி இருக்கான்னு நடந்து வர சத்தம் கேட்குது கைஸ் ஃபாஸ்ட்டாக. ஓகே, நமக்கு ஷார்ட் கன் இங்கே போட்டு எடுத்துக்கலாம். அந்த சத்தம் கேட்டு கிராணி வரும். கிராணியுமே நம்ம ஃபஸ்ட்டு இன்னும் அந்த பக்கத்துலேருந்து வருது. ஓகே, கரெக்டாக பாயிண்ட் வை, கரெக்டாக ஷூட். அவ்வளோதான், கிராணி வந்து காலி. இப்போ கிட்ட வந்துட்டோம். எப்போவா ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். ஒரு செகண்டில் நடுவே எப்படியோ ஒரு ஸ்லோ கிளைமிங் ஷூட் பண்ணதில் வந்து எப்படியோ அவன் செத்துட்டான். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா கில் பண்ணியிருப்பான். எப்படியோ ஜஸ்ட்டு கேப்பில் வந்து தப்பிச்சாச்சு. எப்போ இன்னமும் ஷாக் கொடுக்குறான். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இதையும் ஓப்பன் பண்ணலாம். இங்கே உள்ள என்ன பொருள், ஏதாவது பொருள் கிடைக்குமா? இங்கே ஏதாவது கிடைக்குதா? ஓகே, இங்கே சேஃப் கீ இருக்குது. நான் அப்புறமா போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து ஆமோ வந்து ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஓகே, போய்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுக்கலாம். எங்கே ஷார்ட் கன்னு? ஓகே, இங்கே தான் ஷார்ட் கன். இதை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இந்த கிச்சனை உள்ள ஒரு 2 ஆமோ ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணலாம். ஏதாவது பொருள் கிடைக்குதானே? இங்கே தானே ஆமோ இருக்கும். இங்கே இருக்குது. ஓகே, மொதல் ஆமோ எடுத்தாச்சு. இப்போ 2வது ஆமோரா. இங்கே கட்டிங் பிளேட் இருக்குது. இது மேபி தேவைப்படலாம் இங்கே. ஓகே, போட் கீ இங்கே தான் இருக்குது. இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் இல்லை, எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ணுறத இங்கேயும் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இதுலேயும் எதுவும் இருக்க போகிறதில்ல, அதுலேயும் இருக்காது. இப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமே. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கும் நம்ம அந்த சைடு போய் பார்த்துக்கலாம் கைஸ். இந்த சைடு வழியாக பார்த்தா கேஸ்லின் கேன். ஓகே, கேஸ்லின் கேன் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்னை வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுப்போம், தூக்கி போகிற கன்னை. இப்போ வந்து இதை தள்ளிட்டு இங்கே போய்ட்டு கேஸ்லின் கேன் எடுத்துக்கலாம். கேஸ்லின் கேனை. ஓகே, கேஸ்லின் கேனை வந்து எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னடா அது? ஓ, அந்த ஒரு அந்த அட்டை மாரி இருந்துச்சுல, அதுதான் முடியிருக்கு. ஓகே, ஷார்ட் கன் எடுத்து இந்நேரத்துக்கு கிராணி அதுக்குள்ளே ஸ்பான் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து கிராணியுமே ஷூட் பண்ணி காலி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிராண்ட் பா எங்கே இருக்கான்னு ஒருத்தர் நடந்து வர சத்தியம் இருக்குது. அவன் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கடா கிராண்ட் பா இருக்க? ஒரு வேளை ஓகே வந்துட்டான். வாடா. ஓகே, கிராண்ட் பாவையுமே இப்போ காலி பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த ஒரு கேஸின் கேனை வந்து கீழே போட்டுக்கலாம். போட்டு போட் கீயும் கீழே போட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பொருள் கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிழவனுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து முதல்ல போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு போட்டு இப்போ வந்து போட் கீ எடுத்துகிட்டு வந்து அதையுமே அந்த ஒரு
படிக்கட்டுக்கிட்டேயுமே போட்டு வச்சுக்கலாம். இல்லை லாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு போடுறா, வீட்டுக்கு போட்டுறா. ஓகே, போட்டாச்சு. இப்போ கிராண்ட்பாவோட அந்த ஃபோட்டோ எங்கேயாவது இருக்குமான்னு பார்க்கலாம். இங்கே ஃபோட்டோ இல்லை. அடே ஒழுங்கா போடா. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேறு எங்கே ஃபோட்டோ இருக்குன்னு தெரில. மேலே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. வேறு எங்கே ஃபோட்டோ இருந்துச்சுன்னு தெரிலையே. ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து செக்யூரிட்டிக்கு பக்கத்தில் வந்து போட்டுக்கலாம். செக்யூரிட்டி ரூம் பக்கத்தில். ஓகே, இங்கே போட்டாச்சு. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இங்கே எதாவது ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஃபோட்டோ இல்லைனா ஓகே, 3 ஃபோட்டோவுமே இங்கே தான் இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் போடுறேன்னா, அந்த பக்கத்தில் வந்து இந்த ஒரு போட் ஸ்டேரிங் இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி மேலே நம்ம பார்த்துக்குவோம் போட் ஸ்டேரிங் இருக்கா இல்லையான்னு. ஓகே, இப்போ வந்து இந்த ஓப்பன் பண்ணி இங்கே போட் ஸ்டீரிங் இருக்கா? எஸ், இங்கே தான் போட் ஸ்டீரிங் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே, கிராண்ட்பா வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. கன்னில் ஆமோ இல்லை. ஃபஸ்ட் நம்ம கன்னை வந்து ஆமோ ரீலோட் பண்ணிக்கலாம். இப்போ பயங்கரமாக சத்தம் கேட்டுருச்சு. இப்போ போயிட்டு ஏற மேலே. இப்போ மேலே போயிட்டு கன்னுடைய ஆமோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் இங்கே தான் ஆமோ இருக்கும். அடே ஓப்பன் பண்ணுறா. ஓகே, இங்கே தான் 2 ஆமோ இருக்குது. இந்த 2 ஆமோவும் எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் இது. இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே இதுக்கு எங்கே வந்து எதுவும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், டக் டேப் தான். இது தேவையில்ல. நம்ம வந்து அப்படியே செக்யூரிட்டி ரூமில் கிளம்ப இருக்கணும். இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு ஸ்பான் ஆகிருப்பாங்க கிராண்டியும் கிராண்ட்பாவும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போவோம். ஓகே, பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணுற டோர் ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டுச்சுப்போம். ஆனால் கிராண்ட்பா இருக்கிற மாதிரி தெரிலையே. இந்த இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதோ டோர் ஓப்பன் பண்ண சத்தம் எனக்கு கேட்டுச்சு, தெளிவாக கேட்டுச்சு. ஓகே, கிராணி வந்து வந்திருக்கு. அவ்வளோதான், கிராணியை இப்போ ஷூட் பண்ணியாச்சு. இந்த சத்தம் கேட்டு கிராண்ட்பா வருவான். வரான் தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பக்கத்துக்கு இருந்து வந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, அந்த பக்கத்துல இருந்தால் வரான். வா வா வா. ஓகே, கிராண்ட்பாவே இப்போ ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த போட் ஸ்டீரிங்கை தான் நினச்சி. ஓகே, இந்த போட் ஸ்டேரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் நம்ம கீழே அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்டுக்கலாம். போட. ஓகே, இப்போ எப்படி இங்கே வந்து இந்த ஒரு படிக்கட்டுக்கிட்ட போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து 3 பொருள் தான். அந்த ஒரு ஸ்பார்க் ஃப்ளக்கு, அதுக்கப்புறமா அந்த ஒரு பேட்லாக்கி, அந்த பொருள் தான் தேவை. இந்த ஒரு ஸ்பார்க் ஃப்ளக் இங்கே இருக்க சான்ஸ் கடை இது வேறு. ஓகே, இங்கே ஸ்பார்க் ஃப்ளக் இல்லை. ஓகே, அந்த சேஃப் கீ இருந்துச்சு இல்லை, மேபி அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம எதுக்கும் இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு வேளை ஸ்பார்க் ஃப்ளக் இருக்கவும் அங்கே சான்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு வழியாக போய் குதிச்சுக்குவோம். குதிராடி இந்த ஒரு கிராக் ஆகும், ஆனால் கிராக் ஆகவே இல்லை. ஒரு வேளை கரெக்டாக குதிச்சா கிராக் ஆகாதான் என்ன? ஓகே, இங்கே ஸ்பார்க் ஃப்ளக் இல்லை. இங்கே வந்து டோர் ஹேண்டில் தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது ஸ்பார்க் ஃப்ளக். ஓகே, இப்போ கடைசி ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். அந்த ஒரு பொருள் என்னென்னா பேட்லாக்கி வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா சென்ட்ரிலாம் சைடு இருக்கிற இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனா அந்த மேலே வந்து ஒரு செயின் கட்டரை வச்சு ஓப்பன் பண்ண அந்த இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்று இல்லை, இப்போ கன்னை வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய் தான் ரீலோட் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம மேலே வந்து இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு வந்து ஷூட் பண்ணுவோம்ல ஒரு 3 பாயிண்ட் மாரி, அங்கே வந்து இந்த அங்கேருந்து நம்ம அன்லிமிட்டட் ஆமோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே இன்னொரு பிக்சர் எங்கேயோ போட்டுனே. ஓகே, இங்கே தான் அந்த பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் போட்டு கடைசி பிக்சரை மட்டும் போட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஆமோஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை. நம்ம வந்து எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு கிராண்ட்பாவும் ஸ்பானே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே, இங்கே வெளில யாராவது இருக்கீங்களாடா? இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கோ கேர்ஃபுல்லாகவே போவோம். காலேஜ் சத்தங்கள் கேட்குது. கிராண்ட்பாவும் ஸ்பான் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஒரு கடைசி பிக்சரை போட்டுக்கலாம். போடா சீக்கிரம் போய் போடுறா. ஓகே, இந்த ஒரு கடைசி பிக்சரையுமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த கன் எடுத்து வந்து நம்ம ஆமோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்தில் யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, யாரும் இல்லை. சைலண்ட். மெதுவாக போ. கிராண்ட்பா பார்த்துறான். குடினா டக்குன்னு குடினா. எப்போ எப்படி வந்து டக்குன்னு குடிஞ்சு கிராண்ட்பா கிட்டேருந்து எஸ்கேப் போயாச்சு. வேறு எங்கேயும் இருக்கானே. ஓகே, மியூசிக் வந்து நின்றுச்சு. போயிடுவான். இப்போ
இப்போ போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே போடா, வேற எங்கேயாவது போடா. இந்த கிராணி எங்கன்னு தெரியலையே. ஓகே, கிராண்ட்பா வந்து கிச்சன் பக்கம் தான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே போயிடுறா. இவ்வளோ ஸ்லோவாக போடுவான் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு கிராணியா? இப்போ நெக்ஸ்ட்டு கிராணி வந்துச்சு. ஆனால் கிராண்ட்பா எங்கே போனான்னு தெரியலையே. கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, கிராணியுமே கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கன்று எடுத்துக்கிட்டு மேலே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனே கிராண்ட்பா வரமாட்டான் தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு அந்த ஆமோ வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே வந்து கிராண்ட்பா வந்து ஷூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக தெரியலாம். எனக்கு தெரிஞ்சு இதோ அந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் பேட்லாக் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம அங்கே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்கச்சக்கமான ஆமோஸ் இருக்குது. நம்ம 2 ஆமோ எடுத்துகிட்டு கீழே போய்ட்டு கிராண்ட்பாவையும் ஷூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லெண்ட்ரினா சைல்டு இருக்கிற அந்த இடத்துல இருக்கும். அங்கே வந்து க்ரோபார் இருந்துச்சுன்னா இந்த ஒரு க்ரோபார் ஓப்பன் பண்ணுற அந்த மரப்பெட்டிக்குள்ளே இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, சத்தத்தை போட்டு கிராண்ட்பா வர வச்சு அவங்க 2 பேரையும் கில் பண்ணிடலாம். ஓகே, கிளவி சீக்கிரமா கமான். வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்படியே ஷூட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிளவி இப்போ காலி. இப்போ கிழவன் வந்து கண்டிப்பாக இந்த சத்தம் கேட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் காலி சத்தம் கேட்கல. இல்லை, கேட்குது. வந்துக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே சீக்கிரமாக வாடா. ஒரு ஆள் மேலே இருக்கானா என்ன? இங்கே இருந்தால் இந்நேரத்துக்கு வந்திருப்பான். வாடா. ஓகே, கிராண்ட்பாவையும் ஷூட் பண்ணி வச்சு இப்போ நம்ம மேலே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆமோ ஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஓகே, சீக்கிரம் போடா. ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த ஒரு 2 ஆமோஸையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கமான். ஓகே, இங்கே வந்து 2 ஆமோ எடுத்து டக்குன்னு எடுறா. ஓகே, 2 ஆமோ வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அங்கே வந்து ஷூட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆமோ வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கன்னை வந்து கீழே போட்டு கீழே இருந்து இந்த ஒரு செயின் கட்டுறா. இல்லை, கட்டிங் பிளேடு. இந்த கிராணி 1 தான் வந்து செயின் கட்டுரு. ஆனால் கிராணி 2 வந்து கட்டிங் பிளேடுன்னு கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த செயினையுமே கட் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் வந்து பேட்லாக் கீயுமே இருக்குது. இந்த பேட்லாக் கீயுமே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து எஸ்கேப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். இந்த கடைசி பொருளுமே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். இதையுமே நம்ம வந்து அந்த ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு போகிற அந்த ஒரு வழியில் போட்டுலாம். அதுக்கு முன்னாடி கிராண்ட்பா நேரத்துக்கு ஸ்பான் ஆகிருப்பாங்க. நம்ம கிராண்ட்பா முதல்ல கில் பண்ணிடலாம். ஷார்ட் கன் எடு. ஓகே, கிராணி வந்து நடந்து வர சத்தம் எங்குது. கிராணி வந்துடுச்சு. ஓகே, ஷூட் பண்ணுறா. அவ்வளோதான், கிராணியுமே இப்போ செத்து போயிடுச்சு. இப்போ கிராண்ட்பா வந்து வருவான் தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நடந்து வர சத்தம் கேட்குது. கிராண்ட்பா வந்துக்கிட்டு தான் இருக்கான். வாடா, சீக்கிரம் வாடா. கமான்ட்ரா. ஓகே, வந்துட்டான். இப்போ வந்து இந்த ஒரு பேட்லாக்கை நம்ம போட்டுட்டு ஷார்ட் கனையும் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து ஒரு கண்டிப்பாக இந்த பொருள்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுமே ஃபாஸ்ட்டாக போய் ஷார்ட் கனையுமே எடுத்து கீழே போட்டுக்கலாம். இது கீழே போட்டுட்டு அப்புறம் மேலே போய்ட்டு ஷார்ட் கனையுமே எடுத்து வந்து கீழே போட்டுடலாம். நானுமே அந்த ஒரு ஷார்ட் கன்லேயுமே ஆமோ லோட் பண்ணி போட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்லாக்கி எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக கீழே போய்ட்டு பேட்லாக்கையுமே போட்டு ஓப்பன். இந்த டோர் ஓப்பன் இருக்கேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா வந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி. எனக்கு கிளாஸ் ஃபியூஸா. ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இதை அழுத்தி விட்டுலாம். இப்போ மேலே போய்ட்டு இந்த ஒரு கேஸ்லின் கேனையுமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு கிளாஸ்லின்லையுமே இந்த ஒரு போட்லேயுமே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கிளாஸ்லின் கேனுங்கடா. ஓகே, இங்கே தான் இருக்குது. இது எடுத்துக்கலாம். ஓகே, சீக்கிரம் போ. ஓகே, நம்ம வந்து கீழே போய்ட்டு இப்போ இந்த கேஸின் கேனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பார்க் ஃப்ளக்கை வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு அந்த டோர் ஹேண்டில் வருது அந்த ஒரு ஸ்டேரிங்குமே போட்டுடலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபியூல் வந்து ஃபில் ஆக போகுது. ஓகே, க்ரீனுக்கு வந்துடுச்சு. அதான் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு கிராண்ட்பா வந்து ரீஸ்பான் ஆகிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒரு போர்ட் ஸ்டேரிங்கை வந்து போட்டுடலாம். ஓகே, காலடி சத்தம் ஆனால் கேட்குது கைஸ். காலடி சத்தம் வந்து கேட்குது. எனக்கு தெரிஞ்சு கிராண்ட்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஓகே, ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். சத்தம் கேட்குது. கிராணி வந்துருச்சு. ஓகே, கிராணியை ஷூட் பண்ணிடலாம். பறந்து போய் விழுது ஷூட் பண்ணதுக்கு. கிராண்ட்பா வருவானே இந்த சத்தம் கேட்டு கண்டிப்பாக. அவன் வந்துக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே,
வந்துட்டான். கை தெரியுது. வாடா வாடா வாடா. ஓகே, இப்போ கிராண்ட்பாவே ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஏறா ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய் ஃபாஸ்ட்டாக போய் கீழே போட்டு அந்த ஒரு ஸ்பார்க் ஃப்ளக்கை போட்டு போட் கீ எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் போய் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புமே ஹார்டு மூடில் பண்ணாமல் இல்லை இதே நார்மல் மூடில் பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நானுமே நார்மல் மூடில் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எந்த மூடில் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிங்க. டேய் நவுண்டு போடா, ஆனால் நவுண்டு போடா. ஓகே, இப்போ வந்து ஸ்பார்க் ஃப்ளக் எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ஃப்ளக்கு கிராண்ட்பா வந்து மறைஞ்சிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த ஸ்பார்க் ஃப்ளக்கை போட்டு போட் கீ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்பி வேண்டி தான் போகிறாத. இது வேறு லைட்டாக ஹேங் ஆகுது. இப்போ மேலே ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த ஒரு போட் கீ எடுத்துக்கலாம். அவள் தான் கைஸ், இந்த ஒரு கிராணி 2ல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுமே போட் எஸ்கேப்பையுமே நார்மல் மூடில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிராணி 3 வந்து நான் போடலான்னு இருக்கேன். அண்ட் கிராணி 1லேயுமே கூட இன்னும் ஒரு 2 எஸ்கேப் பேலன்ஸ் இருக்குது. கார் எஸ்கேப் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷவர் எஸ்கேப் பேலன்ஸ் இருக்குது. இந்த டோர் எஸ்கேப்புமே கிராணி 1ல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு கிராணி 3யுமே பேலன்ஸ் இருக்குது. அதான் போடலாமா வேணாமன்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ். நம்ம இந்த இடத்துல இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணியாச்சு.